அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம். தற்போது யாரெல்லாம் குவைத்துக்கு வர இருக்கிறீங்க, புதுசாக வாரத்துக்கு நாட்டிலேருந்து வாரத்துக்கு இருக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லுவீங்க நியூஸ் பார்த்தே நாங்கள் குவைத்தில் பாதியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. நிறைய பேர் குவைத்துக்கு இந்த டைமில் இந்த சூழலில் வாரத்துக்கு இருக்கிறீங்கன்னா தயாராக இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், இந்த பின் சைடில் லைட்டுகள் வந்து ஏன் இப்படி அந்த கொஞ்சம் மங்கலாக தெரியுதுன்னா வபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைத்தொலே மிக ஆபத்தான ஒரு கிளைமேட் குவைத்துலேன்னா அதுதான் பனிப்பொழிவு. அதுதான் இப்போதைக்கு குவைத்தில் அரங்கேறிட்டு இருக்குது. பனிப்பொழிவு ஆரம்பமாக இருக்குது, மூடு பனி. இந்த மூடு பனியோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிர் வந்து ஆரம்பிச்சிருக்குது. குளிர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இப்போதைக்கு 20 செல்சியஸில் இருக்குது. 20 செல்சியஸ் வெப்பத்தில் குளிர் வந்து இருக்குது. குளிர் அப்படியோ மெதுவாகவே குறைஞ்சிக்கிட்டு வர்றது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அந்த வாகனங்களில் பனிப்பொழிவு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்கள் எல்லாம் பனிப்பொழிவு அழகாகவே தெரியுது. இந்த வண்டிக்கார வந்து அடிக்காமல் விட்டால் சரிதான். எனக்கு பனிப்பொழிவு நல்லாவே தெரியுது. கிளைமேட் வந்து அப்படியே மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. மொத்தமாக சேஞ்ச் ஆகுது கிளைமேட். பனி மாதிரி அப்படியோ இதாகி மொத்தமாக வந்து கிளைமேட்டை வந்து மொத்தமாக இப்போ குளிருக்கான நேரம் மாதிரி சூழல் மாறிட்டு, நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களும் குளிருக்கு ஏற்றாற் போல் தயார் நிலையில் வாங்க. ஏன்னா சிலர் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னும் போதே அந்த நாடுகளில் அந்த வளமையான கிளைமேட்டை மற்றும் எதிர்கொண்டு வர்றது. இப்போ சாதாரண அரபு நாட்டுக்கு வரணும், செம்ம சூடு, நெருப்பு மாதிரி அனல் மாதிரி கொதிக்கும் சூடு அப்படின்னு நம்ம சாதாரணமாகவே சர்வசாதாரணமாக தெரிஞ்சு கொண்டது. அப்போ அந்த வரும்போதும் எப்படி வாரது, அந்த அதுக்கு ஏற்றாற் போலே சிலர் வருவாங்க, சூட்டுக்கு ஏற்றா போலே வருவீங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு இப்போதைய காலத்துக்குள்ள, அதாவது இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் குவைத்துக்கு வாரீங்களா இருந்தால், இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மூடு பனின்னு உங்களுக்கு வீடியோக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பனி தான் இது, பனி தண்ணி, அந்த பனியோட தண்ணி தான் இது, தூசி இல்லை தண்ணி. அந்த பனி விழுந்து அந்த நீர் மாதிரி இதாக இருக்குது. இப்போ நல்லா பனி விழ ஆரம்பிச்சிருக்குது. குளிரும் இப்போ லேசாக மிதமான குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்குது. ஆனால் அந்த கை இன்னும் விரைக்க ஆரம்பிக்கலை. இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது பார்த்திங்கன்னா கை விரைக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்திங்கன்னா டிரைவர்கள் எல்லாரும் குளிருக்கான ஆடைகள் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து நிற்கிறேன் ஹுசைனியா ஜாப்ரியா, ஹுசைனியா ப்ளூஸில் நிற்கிறேன். ठंडा है ना? ठंडा ड्रेस कपड़ा है ना तुम्हारा? कुलिर आरம்பிச்சிருச்சு குவைத்தில். मैं वीडियो पूरा ठंडा का यूनिफॉर्म लगा दिया. ठंडा स्टार्ट होगा. ठंडा आ चुकी है यहाँ पे. शादी करनी पड़ेगी. எப்படி தண்ணி தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா? அப்படியே தண்ணி வடியுது. பனியோட நீர் வந்து அப்படியோ வடியுது. जैकेट ठंडा ना जैकेट ओके रेडी है ना? रेडी है. ठंडा स्टार्ट हुआ. இதுதான் இப்போதைய கிளைமேட் குவைத்தில். புதுசாக வாரவங்க कुवैत नया आदमी आएगा तो मैं बोला जैकेट लेके आओ. वो एक टाइम का बोलता है ना, वो गर्म है. अरब कंट्री पूरा गर्म है. अभी गर्म का 3 महीने ठंड रहेगा तो ஒரு 3 மாதத்துக்கு गरम कपड़ा लेके आइए. 3 மாதத்துக்கு ஒரு குளிர்காலத்துக்கு ஏற்றாற் போலே வந்தீங்கன்னா நல்லா. ரொம்ப கவனமாக இருங்க.